තුන්වෙනි වර්ෂ ජනාධිපති මහින්ද රාජපක්ෂතුමා පත් කරන්නේ මුස්ලිම් ජනතාව සූදානම් ඉන්න බව ඉතා සතුටින් මම ප්‍රකාශ කරන්න කැමතියි. පක්ෂයේ නායකවරු අපිට එක්ක සම්බන්ධ වෙලා කටයුතු කරපු සියලු දෙනාම වාගේ අපේ ඉවත් වෙලා ගියාට මුස්ලිම් ජනතාව ජනාධිපතිතුමාත් එක්ක ඉන්නේ. මේගොල්ලන්ට තිබුණේ ජනාධිපතිතුමා සුදුසු නායකයෙක් නැත්නම් මාස දෙක තුනට ඉස්සෙල්ලා යම් සිද්ධියක් සිදු වෙලා තිබුණා නම් ඒක නිසා අපි ආණ්ඩුව අතහැරලා යනවා කියලා කියනවා සාධාරණයි. මේක අන්තිම මොහොතේ දක්වා ඉඳලා සෑම වර ප්‍රසාදෙම ලබා ගන්න. සෑම අයිතිවාසිකම් අරගෙන ඒගොල්ලන්ගේ ආරක්ෂාව නිසා ඒගොල්ලන්ගේ පක්ෂයේ සක්මන්තරට ආණ්ඩුව නඩුලා උපරිම ශක්තිය අරගෙන අන්තිම මොහොතේ වෙන්න කපල යන්නක සාධාරණයක් නෙවෙයි. විශ්වාස නිසානේ තමුනාස්ලා ඉන්දියාවත් එක්ක ඒ අධිශේමී තීරණය ගන්නවා. අපේ ආගමනව කරන ලොකුම ත්‍රෝහිකම. ඒගොල්ලන්ගේ දේශපාලන අනාගතයේ අටවෙනිදා පස්සේ සම්පූර්ණව විනාශ වෙන බව මම කියන්නේ. அன்று மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக நின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினால் அவர்கள் ஆதரவளித்த வேட்பாளரை வெல்ல முடியாமல் போய்விட்டது. அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெற்றி பெற்ற பின் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் இந்த பக்கம் வந்து அவர்கள் அமைச்சு பதவிகளை எடுத்துக்கொண்டு அனுபவித்து தான் காண்கின்றோம். அவர்கள் கூறுகிறார்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட சில அசம்பாவிதங்கள் காரணமாகத்தான் நாங்கள் அரசாங்கத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்று அவர்கள் கூறுவது உண்மையாக இருந்தால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த சூழ்நிலையில் அவர்கள் தங்களது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இந்த நாடகத்தை தான் பிரசாத் பதிலும் அவர்களும் அரங்கேற்றுள்ளார்கள். இந்த நாட்டு மக்களை குறிப்பாக முஸ்லிம் அப்பாவி மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவர் வரமாட்டாரா என்று முஸ்லிம் சமூகம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்த வேளைத்தான் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களை வெற்றி பெறச் செய்வதில் உலமா கட்சியின் பங்களித்து என்பதை மறந்துவிட முடியாது. இப்போது இருக்கின்ற எதிரணி கூட்டு என்பது ஒரு சாம்பார் கூட்டாக இருக்கின்றது. இந்த சாம்பார் கூட்டை நம்பி முஸ்லிம்கள் செல்ல முடியாது. இந்த அரசாங்கம் பிழையானது என்று சொல்கின்றவர்கள் தான் இந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்களாக அவ்வளவு அநியாயங்களுக்கு துணை போனவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்று இந்த அரசாங்கம் கூடாது என்று சொன்னால் நீ தானே அந்த அரசாங்கத்தில் இருந்தாய் என்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். மிக தெளிவாக சிந்தித்து எங்களை நாங்களே காட்டிக் கொடுத்தவர்களாக ஆகாமல் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு நாங்களே சேர்ந்து வெல்ல வைப்பதன் மூலம் எங்களை சமூகத்துடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.